பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரமும் நாம் ஜெபிக்கும்படிக்கு தேவன் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் வருதில்லை. அதற்கு காரணம் அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். ஆண்டவரை துதித்து புகழ்ந்து போற்றும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி ஆட்கொள்ளும். அப்போ நமக்குள்ள ஒரு சந்தோஷம். நம்ம குடும்பமாக துதிக்கும் போது வீட்டுக்குள்ளே தெய்வ பிரசன்னம் இறங்கும்போது வீட்டுக்குள்ளே அந்த சூழ்நிலைகள் மாறும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய கிளைமேட்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய சூழ்நிலைகள் மாறும். ஒரு மனம், சந்தோஷம், மகிழ்ச்சி அதெல்லாம் உண்டாகும். அதுதான் நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பது. தினந்தோறும் உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் நல்ல ஆண்டவரை துதிக்கணும். சரி, இந்த நாளில் முதலாவது சாட்சிகளை நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு நாம் தேசத்திற்கான சில காரியங்களுக்கு ஜெபித்து வசனத்தை தியானிக்கலாம். முதலாவது நமக்காக நிறைய பேர் அதற்காக காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கும் இன்றைக்கு அற்புதம் செய்யணும், விடுதலை கொடுக்கணும் என்று ஜெபிப்பதற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய விசுவாசம் பலன் அடையும்படிக்கு ஆண்டவர் செய்த சில அற்புதங்கள், ஆண்டவர் கொடுத்த அனுபவங்கள். இன்றைக்கு முதலாவது ஒரு 10 வயது மகள் தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாள். சென்னையிலிருந்து அஜிதா கிஷ்னி என்கிற 10 வயது மகள். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப கவனிங்க, பெரியவங்க கூட நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், ஊழியர்கள் கூட கொஞ்சம் நம்ம கவனித்தால் நல்லது. ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மோடு பழகுகிறார், பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு. இந்த மகள் எழுதியிருக்கிற அன்புள்ள அங்கள், போன வருஷத்திலிருந்து ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நானும் என் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்ப்பேன். என்னுடைய வயது 10. இயேசுவுக்கு சின்ன பிள்ளைகளை மிகவும் பிடிக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் இயேசு உங்களுக்கு செய்வாங்க என்று நீங்கள் சொன்னதை கேட்டதிலிருந்து எனக்கும் இயேசுவை பார்க்கணும், ஃப்ரெண்டு மாதிரி பழகணுன்ற ஆசை வந்தது. சரிங்களா? அந்த சின்ன பிள்ளைக்குள்ள இயேசுவோட ஃப்ரெண்டாக பழகணுன்ற ஆசை வந்தது. இது எல்லாருக்குள்ளே வரணும். நிறைய பேர் அந்த சிந்தையே இல்லாமல், இயேசுன்னா நம்ம வேறு மாதிரி கற்பனை, நமக்கு சொல்லிக் கொடுத்தால் எங்கள் வானத்தில் எங்கே இருக்க தூரத்தில் இருக்கிறாரு, நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன். ஒரு பக்கம் தகப்பனாக இருப்பார், இன்னொரு பக்கம் தாயாக இருப்பார், இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டாக இருப்பார். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன் அப்படின்னு சீஷரை பார்த்து சொல்லார். ஒரு பக்கம் நம்முடைய மூத்த சகோதரனாக இருப்பார். இயேசுவை நீங்கள் எல்லா விதத்திலும் ருசிக்க முடியும். அதனால் பாருங்கள், அந்த மகள் அவங்க இயேசுவுக்கு ஒரு ஃப்ரெண்டாக நான் மாறணும், ஃப்ரெண்டை போல் பழகணுன்ற ஒரு ஆசை. என் அம்மாவிடம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, முழங்கால் படியிட்டு ஜெபம் செய், இயேசுவிடம் உன் ஆசையை சொல்லு என்று சொன்னார்கள். நானும் ரூமுக்குள்ளே சென்று எனக்கும் உங்களை பார்க்கணும், என் கூட பேசுங்க என்று இயேசுவிடம் கேட்டேன். போன வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் இயேசு என்னை பார்க்க வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி என் கூட ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பித்தாங்க. நான் கேட்குறது எல்லாம் சொல்லி தருவாங்க. பாடத்தில் இருக்கும் டவுட்டை கூட ஏசப்பா சொல்லி தருவாங்க. நான் தைரியமாக சமைக்கவும் செய்வேன். இயேசு தான் என் கூட இருந்து சொல்லி தந்தாங்க. நான் காலையில் எழுந்த உடனே இயேசுவிடம் பேசிவிட்டு தான் மற்றவர்களிடம் பேசுவேன். அதுதான் இயேசுவுக்கு பிடிக்கும் என்று ஏசப்பாவே என்னிடத்தில் சொன்னாங்க. கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நான் உனக்கு பாட்டு எழுத சொல்லி தருகிறேன், நான் சொல்லுகிறபடி எழுது, நீ பாடு என்று சொன்னாங்க. நானும் இயேசு சொல்லியபடி செய்தேன். இன்று வரை 206 பாடல்களை எழுதியிருக்கிறேன். இதுவரை 26 பாடல்களை யூடியூபில் அப்லோடு செய்திருக்கிறேன். இதுவரை நான் எழுதிய ஒவ்வொரு பாட்டும், அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் இயேசப்பா எனக்கு கொடுத்தது. பாட்டை பாடியது மாத்திரம்தான் நான். உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இயேசு ஃப்ரெண்டு மாதிரி பழகிறாங்க. நானும் இயேசுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நல்ல இந்த சின்ன பாப்பாளிக அஜிதா கிஷ்ணின்னு சென்னையிலிருந்து 10 வயசு இயேசுவோடு கூட ஒரு ஃப்ரெண்டாக பழகுகிற அனுபவம். அருமையான இந்த பாப்பாவுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன், அந்த மகளை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நீ தொடர்ந்து இயேசுவோடு உன்னுடைய அனுபவத்தை நெருக்கமாக வைத்து கொள்ளணும். தினம் வேதத்தை தியானித்து, காலையில் பைபிளை தியானித்து இயேசப்பாட்ட பேசணும். பாருங்களேன், முதல்ல என்கிட்ட பேசி தான் நீ மற்றவங்கள்ட்ட பேசணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
அதனால் அதிகாலை எழும்பி அந்த மகள் இயேசுவோடு பேசுகிறாள். நீங்கள் ஆண்டவரோட பழக ஆரம்பிச்சிங்கன்னா அவர் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவார். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரிகிறதில்ல. இயேசுவோடு வாழ்வது என்பது ஒரு இனிமையான அனுபவம், ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரோடு வாழ்வது, எப்பவும் நம்ம கூட இருக்கிறதை, நம்மோடு பேசுகிறதை, நம்முடைய ஆவியில் நம்மோடு அவர் தொடர்பு கொண்டு உணர்த்துவது, பேசுவது, வழி நடத்துவதை நாம் அனுபவிக்க முடியும். அப்படி அவரோடு வாழ்கிற ஒரு இனிமையான வாழ்க்கைக்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து இயேசுவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிறார். இந்த சின்ன மகளுக்கு இந்த அனுபவத்தை கொடுத்த ஆண்டவர் எல்லா குட்டி பிள்ளைகளுக்கும் தருவார். நீங்கள் காலையில் எழும்பி அவரை தேடணும். இயேசுவே, நீர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும், நீங்கள் எனக்கு பேசணும், எனக்கு ஆலோசனை கொடுக்கணும், நான் நடக்க வேண்டிய வழியெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா அவங்க கூட அப்படி பேசுவாங்க. சரியா? அடுத்து சகோதரி கிளாடிஸ் பால் பெங்களூரில் இருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய தம்பி சாம்சன் கடந்த 2 வருடமாக வேலை இல்லாமல் இருந்தான். வேலை இல்லாத காரணமும் குடும்பத்தில் இருந்த பண கஷ்டமும் அவனை எப்பொழுதும் ஒரு மன இறுக்கத்தில் டிப்ரெஷன் நிலையே வைத்திருந்தது. ஒரு இறுக்கம், அப்படியே சந்தோஷமே இல்லாமல் இருப்பது. மேலும் குடிப்பழக்கத்திற்கும் 15 வருடமாக அடிமையாக இருந்தான். கடந்த மாதம் மே 29ஆம் தேதி நடந்த நேரலை திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பலாம், அதற்காக தனியாக ஜெபம் செய்யப்படும் என்று சொன்னீர்கள். நீங்கள் சொன்ன உடனே என் தம்பிக்காக ஜெபிக்க சொல்லி வாட்ஸ்அப்பில் ஜெப விண்ணப்பத்தை அனுப்பினேன். நீங்கள் இழந்தது அனைத்தையும் 2 மடங்காக திரும்ப பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்ற வாக்குத்தத்த வசனத்தை கொண்ட தேவ செய்தியை சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள் கொடுத்தார்கள். அக்கா கொடுத்த செய்தி எனக்கு ஆறுதலை கொடுத்தது. வாக்குத்தத்தத்தின்படி என் தம்பியும் இழந்து போன அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கண்ணீரோடு நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது நிறைய பெயர்களை அழைத்து ஜெபித்தீர்கள். என் தம்பியின் பெயரையும் இயேசு உங்கள் மூலம் அழைத்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் நினைத்த நேரத்திலேயே நீங்கள் என் தம்பியின் பெயரை சொல்லி நான் ஜெப விண்ணப்பத்தில் எழுதியிருந்த அத்தனை பிரச்சனைகளையும் அப்படியே சொல்லி ஜெபித்தீர்கள். ஜெபம் செய்து முடித்தபோது என் தம்பியை குறித்து எனக்கு இருந்த கவலைகள் விலகியதை உணர்ந்தேன். ஜூன் 2ஆம் தேதி என் தம்பிக்கு இன்டர்வியூ முடிந்து ஜூன் 4ஆம் தேதி வேலையில் சேரச் சொல்லி கடிதம் வந்துவிட்டது. உடனே பாருங்கள், அடுத்த வாரமே வேலை. என் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. 2 வருடங்கள் வேலை இல்லாமல் இருந்த என் தம்பிக்கு ஜெபித்த 2 நாளிலேயே வேலை கிடைத்தது. நீங்கள் அவன் பெயரை சொல்லி அழைத்து ஜெபித்ததிலிருந்து அவனிடத்தில் நல்ல மாற்றங்கள். 15 வருடமாக இருந்த குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டான். இயேசுதான் அவன் குடும்பத்தில் இருந்த சந்தோஷங்களை, சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்தார். அவன் இழந்திருந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள செய்தார். இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், ஆண்டவர் அற்புதமாக பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நல்ல ஒரு வேலை கொடுத்து ஆசீர்வதித்தார். உங்களுக்கும் அப்படி செய்வார். சகோதரி டேஃப்னி, தூத்துக்குடி. என்னுடைய 12 வயதிலிருந்தே எனக்கு எக்ஸிமா என்ற அலர்ஜி நோய் வந்தது. இப்பொழுது எனக்கு 24 வயது. எவ்வளோ டானிக்குகள், மருந்துகள் எடுத்தும் கூட முழுமையான தீர்வு கிடைக்கவில்லை. என் உடல் முழுவதும் கொசு கடித்த மாதிரி தடுப்புகளும் நான் சொரிந்த தழும்புகளும் இருக்கும். வெயில் பட்டாலே நமைச்சல் எடுக்கும். என் கையில் சீப்பு, ஸ்கேல் இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வைத்து சுரண்டி கொண்டே இருப்பேன். சில நேரங்களில் என்னால் தாங்கவே முடியாத அரிப்பு இருக்கும். என் உள்ளங்காலிலும் கொப்புளங்கள் ஏற்பட்டு நடக்க முடியாமல் போய்விட்டது. குதிகாலில் தான் நடப்பேன். எல்லாரும் என்னை பரிதாபமாகத்தான் பார்ப்பார்கள். என்னை குறித்து என் வீட்டில் உள்ளவர்களும் நானும் கவலைப்படுகிற ஒரு பரிதாபமான சூழ்நிலையில்தான் இருந்து வந்தேன். கடந்த ஆண்டு ஆரம்பித்த உங்களுடைய நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் பார்க்க ஆரம்பித்து நானும் பார்த்தேன். உங்களுடைய நேரலை ஜெப வேளையிலே ஏசப்பா என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் நான் படுகிற கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. அங்கே என்னோட வலியை உணர்வது நீங்கள் மாத்திரம்தான். என்னுடைய சரீரம் உங்களுடைய ஆலயம், எனக்கு உதவி செய்யுங்க என்று கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். பாதிக்கப்பட்டவர்கள் மீது கை வைத்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நீங்கள் சொன்னபோது என் அக்காவும் என் அம்மாவும் என் மீது கை வைத்து ஜெபம் செய்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை 6 மாதமாக எனக்கு எந்த அரிப்பு பிரச்சனையும் என் உடம்பில் இல்லை.
காலில் இருந்த கொப்பளங்கள் கூட சரியாகி நன்றாக நடக்கிறேன். உடம்பில் இருந்த தழும்புகள் கூட மாறிவிட்டது. 12 வருடமாக என்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். 12 வருடம் மருந்து மாத்திரையால் தர முடியாத சுகத்தை இயேசுவால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும் என்பதற்கு நானே சாட்சி. இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, டேஃபினி என்கிற மகள் 12 வருடம் வேதனை. வாலிப வயசில் இது அவருடைய எவ்வளோ மனதை பாதித்திருக்கும்ல. அவருடைய சரீரம் எல்லாம் உண்டான அந்த தடிப்புகள், அந்த வேதனை, குதிகால் பிரச்சனை, எவ்வளோ வேதனை, எவ்வளோ மருந்து மாத்திரை. ஆனால் இயேசு அவருடைய கண்ணீரை கண்டார். 12 வருஷமாக வேதனைப்படுறேனே, எதுக்குமே எனக்கு சுகம் கிடைக்க மாட்டேங்குதே. அப்போ இயேசு தொட்டார். அவங்களுடைய குடும்பத்தார் பாருங்கள், அம்மாவும் அக்காவும் கை வைத்து ஜெபிச்சாங்க. அதான் நீங்கள் ஜெப நேரத்தில் உங்கள் வீட்டில் யாராவது வியாதியோடு இருந்தாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் கை வைத்து உத்தரவாதம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க. ஒருவேளை ஜெபிக்கிற எண்ணெய் வச்சுருந்தா எண்ணெயை பூசி நீங்கள் ஜெபிக்கலாம். அது மாதிரி ஜெபிக்கும் போது உடனே இயேசு அற்புதம் செய்வார். ஏன்னா அது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். சரியா, ஆண்டவர் இந்த மகளுக்கு கொடுத்த சுகத்திற்காய் நன்றி. அந்த மகளையும் அந்த குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது சகோதரி அனுஜா, ஸ்ரீலங்காவிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய 15வது வயதில் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்ச்சியில் நடந்த விபத்தின் காரணமாக வலது முழங்காலில் மூட்டு பாதிக்கப்பட்டது. அன்றிலிருந்து தொடர்ச்சியான வலியையும் வேதனையும் அனுபவித்து வந்தேன். நடந்து செல்லும்போது பல முறை என்னை அறியாமலேயே விழுந்தும் இருக்கிறேன். நீண்ட நேரம் நிற்பது கூட எனக்கு கடினமான விஷயமாயிருக்கும். முழங்காலில் நின்று ஆண்டவரை ஆராதனை செய்ய வாஞ்சையாக இருக்கும். ஆனால் என்னால் முடியாததால் மிகவும் கவலைப்பட்டிருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். இது மாதிரி என் முழங்கால் பாதிக்கப்பட்டதுனால உண்டான வேதனை. மருத்துவரிடம் ஆலோசனை செய்தபோது என்னுடைய முழங்காலில் மூட்டு தேய்வடைந்திருப்பதாகவும் அறுவை சிகிச்சை மூலம்தான் சுகமாக்க முடியும் என்றும் சந்தேகத்துடன் கூறினார்கள். அதன் பின்னர் நான் மருத்துவமனைக்கு செல்லுவதை விட்டுவிட்டேன். இந்த வருடம் மே மாதத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை யூடியூபில் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அத்தோடு 21 நாள் தானியேல் உபவாச ஜெபத்திலும் இணைந்து தேசத்திற்காகவும் பிறருக்காகவும் முழு மனதோடு ஜெபித்து வந்தோம். கடந்த 6ஆம் தேதி ஜூன் மாதம் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியில் நாங்களும் குடும்பமாக இணைந்து ஜெபித்தோம். இறுதி ஜெபத்தில் சகோதரர் அவர்கள் அற்புதத்திற்காக ஜெபிக்கும்போது எனது கணவர் என்னுடைய வலது முழங்காலில் கரம் வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். அந்த வேளையில் ஒரு அற்புத வல்லமை என் முழங்கால் பகுதியில் பாய்ந்ததை என்னால் உணர முடிந்தது. பாருங்கள், கணவர் ஜெபிச்சிருக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, வீட்டிலையே ஒருவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அவங்களுக்காக நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கணும். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். அதே நேரத்தில் பாருங்கள், ஒரு வல்லமை முழங்காலில் இறங்குவதை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. பாய்ந்ததை என்னால் உணர முடிந்தது. அந்த நிமிடமே என்னுடைய முழங்காலில் 7 வருடமாக இருந்த அந்த வலி முற்றிலும் மறைந்ததுடன் பாதிக்கப்பட்ட மூட்டு புதிதாக்கப்பட்டதை என்னால் நன்றாக உணர முடிந்தது. புதுசாக மாற்றிட்டார் ஆண்டவர். ஆப்ரேஷன் பண்ணி மாற்றணும்னு சொன்னாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு தொடுதலில் புதுசாய் மாற்றிவிட்டார். இப்பொழுது என்னால் முழங்காலில் நின்று என்னை சுகப்படுத்தின தேவனை வாஞ்சியோடு துதிக்க முடிகிறது. எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா, ஸ்ரீலங்காவிலேருந்து அனுஜான்ற மகள், கர்த்தர் அவளுக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறார்ப்பா. 7 வருஷம் அந்த மூட்டு பகுதி பாதிக்கப்பட்டு நடக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துருவாங்களாம். எவ்வளோ கஷ்டம் இல்லை. எப்படி பப்ளிக்கில் நடந்து போகிறதே ஒரு பயம்தானே. அப்போ இயேசு தொட்டார். கணவர் கை வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டோடைய வல்லமை இறங்கினதை உணர்ந்தாங்க. இன்றைக்கு நீங்கள் உணர போகிறீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டோடைய வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குவதையும் தொடுவதையும் நீங்கள் சுகமாவதை உணர போகிறீங்க. குடும்பத்தார் பொறுப்பெடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? சரி, அடுத்து இன்னும் 2 சாட்சி தான். சகோதரர் வேதமாணிக்கம், பாளையங்கோட்டை. அங்கே ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறாங்க, நான் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட கைடு, ஒர்க் புக் பிரிண்ட் பண்ணுகிற ஒரு ப்ரைவேட் பப்ளிகேஷனில் வேலை பார்க்கிறேன். பள்ளிகள் திறக்காததால் எனக்கு வேலை இல்லை. நியூஸ் பேப்பர் ஏஜெண்டாகவும் இருக்கிறேன். லாக்டவுன் சமயத்தில் கடைகள் திறக்கப்படாததால் கடைகளுக்கு போடும் பேப்பர் போட முடியவில்லை. அதனால் அந்த வருமானமும் இல்லை.
கொரோனா பயத்தால் மக்கள் பேப்பர் மூலம் கொரோனா பரவிவிடும் என்று பயந்தார்கள். இதனால் வீடுகளுக்கு போடும் பேப்பரும் குறையத் தொடங்கியது. எந்த வகையிலும் வருமானம் இல்லை. யாரிடமும் உதவி கேட்க விருப்பமில்லை. குடும்பமாக ஜெபித்தோம். ஜெபிக்கும் போதெல்லாம் முதலாவது தேசத்திற்காக ஜெபித்தோம். எங்கள் ஏழ்மையிலும் கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் 500 இயேசுடைக்கிறார் ஊழியத்திற்கு அனுப்பினோம். அவங்களுக்கே வருமானத்துக்கு வழி இல்லை. ஒன்று தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த இருந்ததிலிருந்து 500 ரூபாயை நிவாரண நிதி அனுப்பியிருக்கிறாங்க. எந்த மனுஷரிடத்திலும் உதவி கேட்காமல் கர்த்தரிடத்தில் மட்டும் உதவி கேட்டதால் கர்த்தரே மனம் இறங்கி எங்கள் ஆலயத்தின் மூலம் எங்களுக்கு 10 கிலோ அரிசி மளிகை பொருட்கள் கிடைக்கும்படி செய்தார். நாங்கள் ரூபாய் 500 தான் கொடுத்தோம். ஆனால் கர்த்தர் இந்த மாத தேவை முழுவதையும் தந்து ஆசீர்வதித்தார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதனால் வருமானத்துக்கு வழியே இல்லையே, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டதுன்னு கலங்காதங்க. உங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கணும். பாருங்கள், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அப்போது கர்த்தருக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுக்கும். உதவி வரும் கண்மலை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நீங்கள் அங்கே இங்கே மனுஷரை பார்க்காம பரலோகத்தை நோக்கி பார்க்குற பழக்கம் உடையவர்களாக நம்ம இருக்கணும். எந்த காரியத்திற்கும் முழங்கால் படிட்டு ஆண்டவரே உதவி செய்யுங்க, இந்த கடன் பிரச்சனை மாற்றுங்க, இந்த பண தேவை சந்திங்க, இதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த வீட்டு காரியம் எல்லாத்திலும் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க பழகுங்க. அவர் எப்படி அற்புதம் செய்கிறார்னு பாருங்கள். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அற்புதமாக ஆண்டவர் செய்வார். அதனால் உங்களுடைய தேவைகளை குறித்து கலங்காதுங்க. சரியா? கடைசியாக ஒரு சகோதரர் ஜோபி ரியாஸ், கன்னியாகுமரி. நான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவன். ஆலயத்திற்கு செல்வேன், ஆனால் பக்தியாய் தெய்வத்தை தேடியது இல்லை. 2017ஆம் ஆண்டு எனக்கு கப்பலில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி 8 லட்சம் ரூபாயை ஒருவர் ஏமாற்றிவிட்டார். வேலை இல்லாமல் பணத்தையும் தொலைத்துவிட்ட விரக்தியில் இருந்தேன். தற்கொலை செய்து செத்து போய்விடலாம் என்று பலமுறை முயற்சித்திருக்கிறேன். ஏற்கனவே பீடி சிகரெட் குடிப்பழக்கம் என்னிடத்தில் இருந்தது. ஏமாற்றத்திற்கு பிறகு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன். சில நேரங்களில் குடித்துவிட்டு ரோட்டில் கிடப்பேன். அதிக மன அழுத்தத்தினால் மனநிலையில் பாதிப்பு வந்து நானே என் கையையோ தலையையோ சுவற்றில் மோதிக்கொண்டு என்னை காயப்படுத்தி கொள்ளுவேன். ஒரு விரக்தி, ஏமாற்றம். நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னு சொன்ன உடனே கோபம், நம்ம மேலே ஒரு வெறுப்பு வரும். அதான் பிசாசு கொண்டு வருவார். உங்கள் மேலேயே ஒரு வெறுப்பை உண்டாக்குவான். சுற்றியில் இருக்கிற ஆள் மேலே வெறுப்பை உண்டாக்குவான். அதனால தான் தலையை மோதுறாரு, செத்து போயிடலான்னு தோணுது இந்த எண்ணம். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி. அந்த ஆவியை நீங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். என் நிலையை பார்த்த என் சித்தி உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி எனக்கு சொன்னார்கள். எனக்கு பார்க்க விருப்பம் இல்லாமலேயே நான் பார்க்காமல் இருந்தேன். ஒரு நாள் யதார்த்தமாக டிவியில் நீங்கள் தேசத்திற்காக அழுது ஜெபிப்பதை பார்த்ததும் என்னை அறியாமல் நானும் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். அன்றிலிருந்தே என்னுடைய எல்லா கெட்ட பழக்கங்களும் என்னை விட்டு போனது. பார்த்தீங்களா? ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அது மாறுகிறது. வெளிச்சம் வந்த உடனே இருள் விலகிறோம். இயேசுவோட தொடர்பு, ஜெபம் பண்ணுவது இயேசுவோடு நம்மை தொடர்பு படுத்துவார், உண்மையாக ஜெபிப்பார். அப்போ அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்குள் வந்தவுடனே நமக்குள் இருக்கிற பாவ இருள், பிசாசு இருள் தன்னால் விளைகிறோம். பார்த்திங்களா? அந்த சகோதரர் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே எல்லா கெட்ட பழக்கங்களும் என்னை விட்டு போனது. அதுவரை எனக்கு இயேசுவை பற்றியும் வேதத்தில் உள்ள உண்மை நிகழ்ச்சிகளை பற்றியும் எதுவும் தெரியாது. பார்த்திங்களா? கிறிஸ்தவ நண்பர் தான், ஆனால் தெரியாது, பைபிள் வாசித்ததில்லை. உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து தெரிந்து கொண்டு தான் புதிதாக வேத புஸ்தகம் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். ஜெபம் செய்யவும் கற்றுக்கொண்டேன். தினமும் 3 மணி நேரம் தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? ஆண்டவர் எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறார் பாருங்கள். அப்படியே பாவம், விரக்தி, தோல்வி, ஏமாற்றம், அதனால் மதுபானம், பல பாவ பழக்கம், தற்கொலை பண்ணி செத்துலான நிலைமை. இயேசுவோட ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஒரு மாற்றம். அது வந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அடுத்து 3 மணி நேரம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க. யோசித்து பாருங்கள், இது எப்படிங்க நடக்கும்?
இது கிரகிக்க முடியாத காரியம், நம்ப முடியாத காரியம். அதான் அற்புதம். இட்ஸ் எ மிராக்கிள். இயேசு தான் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிற அற்புதம். பாருங்கள், அந்த சகோதரர் ஜெபிக்க ஆரம்பித்தார். நான் தேசத்திற்காக பல மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்ததுமே யார் உதவியும் இல்லாமல் எனக்கு இத்தாலியிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்துள்ளது. 8 லட்ச ரூபா வேலை கொடுத்து ஏமாந்துட்டாங்க. இப்போ தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தோடனே கர்த்தர் வழி திறக்கிறார் பாருங்கள். இத்தாலியிலிருந்து வேலைக்கு அழைப்பு வந்துள்ளது. ஊரடங்கு முடிந்ததும் நான் வேலையில் போய் சேர வேண்டும். பாவ சேற்றில் விழுந்து கிடந்த என்னை பாவத்தை போக்கி சுத்தப்படுத்தி ஒரு வேலையும் கிடைக்க செய்து மனிதனாக மாற்றியிருப்பது இயேசுதான். இயேசுவுக்கு நன்றி. இந்த அன்பு தம்பி ஜோபி ரியாஸ் அவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு அவங்களை சந்தித்திருக்கிறார். அதனால தான் இயேசுவை நீங்கள் சந்திக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இயேசுவை சந்திக்கணும். நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம், ஜெபமெல்லாம் காணி கொடுக்கலாம். இயேசுவை சந்தித்து இருக்கிறீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா? இயேசுவை சந்திங்க, அதான் முக்கியம். மோகன்லாஸை சந்திப்பது முக்கியம் கிடையாது, ஊழியக்காரனை சந்திக்கிறது முக்கியம் கிடையாது. இயேசுவை சந்திச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிரும். அவரை தான் நம்ம சந்திக்கணும். பார்த்தீங்களா, ஒரு குட்டி பிள்ளை, நான் 10 வயசு பிள்ளை, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும்னு இப்போ ஜெர்மனி தாகத்தோடு கேட்டதுனால இயேசு ஒரு நாள் வந்து சந்திச்சிட்டார். லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் இயேசுவை சந்திக்கணும், அந்த அனுபவம் இருக்கணும். பாருங்கள், இந்த தம்பியுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணி ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஆசீர்வாதம், அதுதான் ஆண்டவர் இயேசு செய்வார். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இவங்க எல்லாம் ஜெபம் பண்ணினாங்க, இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. மற்றவங்க ஜெபிப்பாங்கன்னு காத்து கொண்டு இருக்கல, தாங்கள் ஜெபித்தார்கள். ஜெபிக்கலாம் வாங்க, நிகழ்ச்சியை நோக்கம் நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார், அதுதான் முக்கியம். அதனால் இன்றைக்கு கூட நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறதில்லை, நீங்கள் தான் ஜெபிக்கணும். 10 வயசு சின்ன மகள் ஜெபமணி, நான் குட்டி பிள்ளைகள்லாம் கேட்கணும், இயேசுவே நான் உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கணும், நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்து என்னை கைட் பண்ணணும், நான் அதிகாலையில் உங்களோட பேசணும், வசனத்தை தியானிக்கணும், எனக்கும் கற்றுக் கொடுங்க, நானும் எனக்கு உங்கள் ஃப்ரெண்டாக இருந்து நான் வாழ விரும்புகிறேன்னு ஒப்பு கொடுக்கணும். சரியா? அப்போ வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் நீங்கள் பாரம் எடுத்து ஜெபம் செய்யுங்க. உங்கள் சகோதரனோ கணவரோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ குடிப்பழக்கத்தில் இருந்தால் நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியும். பாருங்கள் 12 வருஷ வியாதி ஆண்டவர் குணமாக்கினார். நீங்கள் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் யாராவது அப்படி இருந்தால் நீங்கள் கை வைத்து ஜெபிக்கணும். சரியா? பாருங்கள், முட்டு வலியை குணமாக்கினார். 7 வருஷம் புதிய ஒரு முழங்காலாக மாற்றி விட்டார். கணவர் கை வைத்து ஜெபித்தாங்க. நீங்கள் அது மாதிரி உங்கள் பிள்ளைகள் மேலே அவங்க மேலே ஜெபிக்கணும். என்ன செய்வது, ஒரு வழியும் இல்லையே, வருமானத்துக்கே வழி இல்லையே, கலங்காதங்க. அந்த குடும்பத்தை போஷித்த ஆண்டவர் உங்களையும் போஷிப்பார். அது மாத்திர தேசத்துக்காக நீங்கள் ஜெபிங்க, உங்களுக்கு வேலைக்கு வழி திறக்கப்படும், உங்களுடைய வருமானத்துக்கு வழி திறக்கப்படும். ஆண்டவர் பைபிள் வாசிங்க. நல்ல பாருங்கள் தம்பி, உடனே போய் பைபிள் வாங்கிட்டு வந்து வாசித்து அந்த வசனம், கர்த்தருடைய வசனத்துக்கும் ஜெபத்துக்கும் இந்த 2 ரொம்ப முக்கியம். வசனம், ஜெபம். நம்ம பைபிள் வாசிக்கும் போது அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நாம் ஜெபம் பண்ணும்போது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். கம்யூனிகேஷன் வித் லார்ட், தேவனோடு கூட உறவாடுவது, 2 பக்கம் பேசுவது. ஜெபம் என்பது தேவனோடு உறவாடுவது. ஆண்டவர் நம்மோடு பேசணும், நாம் ஆண்டவரோடு பேசணும். அதுக்கு தான் ஜெபம், வேத வாசிப்பது, 2ஐயும் நீங்கள் முக்கியத்துவப்படுத்தணும். இந்த 2லையும் கவனம் செலுத்தணும். இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே எனக்கும் இப்படி அற்புதம் செய்யுங்க, இவங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, இத்தனை வருஷம் வியாதியை மாற்றிட்டீங்க, இத்தனை வருஷம் பாவ பழக்கத்தை மாற்றிட்டீங்க, அவங்க இப்போ ஜெபிக்கிறவங்களா மாற்றி இருக்கிறீங்க, என்னையும் அப்படி மாற்றுங்க, எனக்கும் இப்படி ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் விரும்புகிறேன். அப்படி விரும்புகிறீங்களா? முதல்ல நீங்கள் விரும்பணும். இந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற விரும்புகிறேன் அப்படின்னு விரும்பணும். நான் இயேசுக்கு ஒரு ஃப்ரெண்டாக நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன், நானும் தேசத்துக்காக மணிக்கணக்காக ஜெபிக்கணும் அப்படி விரும்பணும், நானும் இயேசுக்கு சாட்சியாக இருக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும்னு விரும்பணும். விரும்பி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார், உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, நல்லா கவனிங்க. பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், புது இருதயம் எனக்கு வேணும், நான் இயேசுவோடு கூட நெருங்கி அவருடைய ஃப்ரெண்டாக மாறணும், அவரோட ஐக்கியமாக இருக்கணும்னா இருதயத்தில் கை வைத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். வியாதியிலிருந்து சுகம் பெற விரும்பினால்
வியாதி உள்ள இடத்துல நீங்கள் கை வைத்து கொண்டு என்னை தொடும், என்னை சுகமாக்கும் ஆண்டவரே அப்படி ஜெபிக்கணும். எங்கே பாதிப்பு? உங்களுடைய லங்ஸில் பாதிப்புன்னா கை வைங்க, ஹார்ட்டில் பாதிப்புன்னா அங்கே கை வைங்க, கிட்னியில் பாதிப்புன்னா அங்கே கை வைங்க, அது மாதிரி லிவரில் பாதிப்புன்னா அங்கே கை வைங்க, கண்ணில் பாதிப்புன்னா அங்கே கை வைங்க. எந்த இடத்துல பாதிப்பு வியாதி அப்படி இருக்குன்னா அந்த இடத்துல கை வைங்க. அப்படி இல்லை நீங்கள் வியாதிப்பட்டவங்க யாராவது உங்கள் வீட்டில் இருந்தால் குடும்பத்தார் அவங்க மேலே கை வைத்து இயேசுவே என் மகளை தொடும், இயேசுவே என் மகனுக்கு சுகம் கொடுங்க, இயேசுவே என் கணவரை தொட்டு சுகமாக்குங்க, இயேசுவே என் மனைவிக்கு சுகம் கொடுங்க அப்படி சொல்லி ஜெபிக்கணும். சரியா? நீங்கள் உத்தரவாதம் பண்ணி அவங்களுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகள் கூட பெற்றோருக்கு ஜெபிக்கலாம். உங்கள் பெற்றோர் வியாதியோடு இருந்தால் அவங்க மேலே கை வைத்து எங்கள் அப்பாவை சுகமாக்குங்க, எங்கள் அம்மாவுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், அந்த பெயரை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவே தொடுங்க, இயேசுவே குணமாக்குங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க. ஏன்னா அவர் நமக்காக சிலுவையிலே பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தார். நம்முடைய பரிகாரி அவர் தான். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதனால தான் உங்கள் வீட்டில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய தொடுதலை உணர முடியும். அவங்க சொன்னாங்க பாருங்கள், ஒரு வல்லமை என் முழங்காலில் இறங்கினதை உணர்ந்தேன். அப்போ ஆண்டவருடைய தொடுதலை உணர முடியும். அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க. கை வைத்த குடும்பத்தார் உங்கள் வீட்டில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தில் இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே எங்கள் வீட்டில் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி, இயேசுவே என்னோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே என் ஜெபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே எங்கள் வீட்டில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இந்த பாவக்கட்டு அறுக்கப்படட்டும். ஜெபம் பண்ணுங்க. நீங்களே ஜெபிங்க. இயேசுவே எனக்கு இந்த பாவம் இனிமேல் வேண்டாம், என்னால் விட முடியல, எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, சமாதானம் தாங்க, இந்த பயத்தை மாற்றுங்க, மன அழுத்தத்தை மாற்றுங்க, இயேசுவே விடுதலை தாங்கன்னு கேளுங்க. இயேசுவே சுகம் கொடுங்க, எனக்கு சுகம் தாங்க, என் கண்ணை தொடுங்க, என் லங்ஸை தொடுங்க, என் கிட்னியை தொடுங்க, நீங்கள் தொட்டால் எனக்கு சுகம் ஆயிரும், என்னை தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. குடும்பத்தார் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் அம்மாவை தொடுங்க, எங்கள் அப்பாவை தொடுங்க ஆண்டவரே, இப்போ என் சகோதரனை தொடுங்க, என் சகோதரியை தொடுங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இந்த மரண படுக்கை மாறட்டும், வியாதி படுக்கை மாறட்டும், இந்த நிமிஷமே நோய் மறையட்டும். அது எத்தனை வருஷ வியாதியாக இருந்தாலும் சரி, பயப்படாதுங்க, விசுவாசத்தை விட்டு விடாதுங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுடைய பெயரை சொல்லுங்க. நசரேயனாக இயேசுவின் நாமத்தின், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நீங்கள் சொல்ல 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 விடுதலை உண்டாகிறது. நீங்கள் இந்த இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல வல்லமை சரீரத்தில் இறங்குகிறது. சிலர் அவருடைய தொடுதலை உணர்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமையுடைய சரீரத்தில் இறங்குவதை உணர்கிறீங்க. அவருடைய கரம் தொடுவதை உணர்கிறீங்க. உங்களை விட்டு அந்த வலிகள், அந்த வேதனை மறைவதை உணர்கிறீங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அவ்வளவுதான். சிம்பிள் ஃபைத். விசுவாசிங்க. இயேசுவே ஜெபத்தை கேட்டீர், என்னை தொட்டு விட்டீர், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இயேசுவே ஜெபத்தை கேட்டீர், எங்களுடைய அப்பாவை தொட்டுட்டீங்க, எங்கள் அம்மாவை தொட்டுட்டீங்க, என் சகோதரனுக்கு சுகம் கொடுத்துட்டீங்க, என் குழந்தைக்கு சுகம் தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். அவ்வளோதான். சிம்பிள் ஃபைத். அப்படி சொல்லுங்க. என் ஜெபம் கேட்கப்பட்டது, பதில் கொடுத்துட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, அற்புதம் செய்கிறீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். உடனே ஒரு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. அற்புதம் நடந்து விட்டதை உணருவீங்க. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபித்தபடியால் அவருடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து விட்டீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நான் விசுவாசிக்கிறேன். நீர் அவருடைய ஜெபத்தை கேட்டீங்க, அவங்களுக்கு சுகம் கொடுத்துட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க. குட்டி பிள்ளைகள் எல்லாம் உம்மோடு நெருங்கி வாழணும், ஃப்ரெண்டாக இருக்கணும், உங்கள்கிட்ட பேசணும், குரலை கேட்கணும், அப்படிலாம் குட்டி பிள்ளைகள் ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, வல்லமையினாலே நிரப்புங்க. உங்களோட நெருங்கி வாழுகிற அனுபவத்தை கொடுக்குறீங்க.
அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லா வீடுகளிலும் எங்கெங்கெந்தெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை வீடுகளிலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், தீங்குகள் தொடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு அற்புதமான மாற்றம். எந்தெந்த வீடுகளில் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீடுகளில் எல்லாம் அற்புதம் நடக்கணும். கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கணும். இன்று முதல் ஒரு மாற்றம் அந்த வீட்டுக்குள்ள உண்டாகணும். ஆண்டவருடைய வெளிச்சம் உதிக்கட்டும். இயேசுவாகிய வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ளே உதிக்கட்டும். இருள் விலகி போகட்டும். ஒரு அற்புத மாற்றம் உண்டாகட்டும். நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீங்க. அந்தந்த குடும்பத்தில் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்துட்டீங்க. அதற்காக நன்றி. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றி, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க. நாங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நிமிஷத்தில் இந்த அற்புதத்தை காணப்போகிறோம். எல்லா மகிமை இயேசுவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி, உட்காருவோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு அற்புதமான பதில் தந்திருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓகே, நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கவனமாய் கேட்டு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார்.